வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான நல்ல காரசாரமான மட்டன் கொழுப்பு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 150 கிராம் மட்டன் கொழுப்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை 2 எடுத்திருக்கேன், அதை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 வரமிளகா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் கொழுப்புலேயே நிறைய எண்ணெய் இருக்கும் அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வானலியில். இதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம மசாலாவிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் அரை தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த தக்காளியோட கொஞ்சமாக கல்லுப்பு, 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கொழுப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம மட்டன் கொழுப்பை சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மசாலாவோட ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஒரு 50 மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து சூப்பராக நம்மளுக்கு மட்டன் கொழுப்பு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காரசாரமான மட்டன் கொழுப்பு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.